ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அட்மிக்சர்ஸ் பற்றி பார்க்குறோம். அட்மிக்சர்ஸ் அந்த நேம்லேயே மிக்சரில் ஆட் பண்ணுறோம். என்ன மிக்சர் சார் அப்படின்னா காங்கிரீட் நம்ம ரெடி பண்ணுறது ஆட் பண்ணக்கூடியது. எதுக்கு சார் நம்ம காங்கிரீட்னாவே நமக்கு தெரியும் சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட்டு ப்ளஸ் கோர்ஸ் அக்ரிகேட் ப்ளஸ் வாட்டர் இவங்கெல்லாம் ஆட் பண்ணாவே போதும். பட் ஆனால் நம்ம இதெல்லாம் ப்ரொபோர்ஷன்ட்டை வேரி பண்ணி தான் ஹையர் ஸ்ட்ரென்த் இருக்க காங்கிரீட் அதோட நிறையா ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கணும், அதெல்லாம் ஒர்க்கபுளாக இருக்கணும், செக்ரிகேஷன் நடக்கக்கூடாது, சம்திங் நிறைய இது வரும் பின்னாடி. சில ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஏதாவது சம் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் எதாவது ஆட் பண்ணலாம், ஆர் மினரல் பாயிண்ட் ஆஃப் எதாவது ஆட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு கெமிக்கல் அட்மிக்சர்ஸ், மினரல் அட்மிக்சர்ஸ் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். காங்கிரீட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்த் பாயிண்ட் ஆஃப் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளாஸ்டிசைசர் அப்படின்றது பார்ப்போம். இது பேர் இன்னொரு பேர் வாட்டர் ரெடியூசர். இது நார்மலாக இதோட கெமிக்கல் நேம் கொஞ்சம் படிச்சுக்கணும். லிக்னோ சல்ஃபோனிக் ஆசிட், ஹைட்ரோஆக்சிடேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட், பாலிக்ளைக்கல் எஸ்டர்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இதுக்கு கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகே, பட் இதோட ரோல் மட்டும் நான் சொல்கிறேன். இது என்ன பண்ணணும்னா, இப்போ நார்மலாக நம்ம சிமெண்ட் பார்ட்டிகல், அது ஒரு பார்ட்டிகல் இருக்குது, சிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் சிமெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஓகேவா? அது இடத்துல இந்த கேப் இருக்குல்ல, நம்ம வாட்டர் ஆட் பண்ணோன்னா இந்த கேப்பில் ஃபுல்லாக, அந்த வாய்ஸில் ஃபுல்லாக வந்து அந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு ஒரு ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். எல்லாம் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். தண்ணி கொஞ்சமான தண்ணி ஊற்றி பாருங்கள், நம்ம சிமெண்ட்டில் ஒட்டிக்கிட்டு வர மாதிரி ஃப்ளாக்குலேட் ஸ்ட்ரக்சராக வரும். ஸோ நம்மளுக்கு அந்த ஃப்ளாக்குலேட்டராக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இந்த இடையில போய் நின்றுக்கும். நம்ம வாட்டரோட மெயின் பர்பஸ் என்ன, அந்த சிமெண்ட் பார்ட்டிகளோட மேல் சர்ஃபேஸில் போய் படணும். அப்போ தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபுல்லாகவே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஊற்றின தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு தண்ணியை ஆட் பண்ண ஆரம்பிக்கும். வாட்டர் ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு வராது. இப்போ ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக் கம்மியாகும். பட் ஆனால் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன வரும், ஹையர் கிரேட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த என்ட்ராப்டு ஏரை வெளியில் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கெமிக்கல்ஸில் இது பேர் பிளாஸ்டிசைசர்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல்ஸை ஆட் பண்ணோம்னா இந்த டிஸ்பர்ஸ்டாக இருக்குது, அந்த ஃப்ளாக்குலேட்டடாக இருக்க ஸ்ட்ரக்சர்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு ஒன்று ஒட்டிக்காது, தனித்தனியாக ஓட ஆரம்பிக்கும். அப்போ என்ட்ராப்டு ஏர் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் வாட்டரை வச்சு நம்ம வந்து நிறையாவே அதில் மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ அது என்ட்ராப்டு வாட்டர் வந்து அப்படி வெளியில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிடிட்டி அதிகமாகும். ஸோ லூப்ரிகண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வாட்டர் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதோட டோஸ் நார்மலாக வந்து 0.1 0.4% ஆட் பண்ணுவாங்க. அது IS 456 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால என்னென்ன சார் அப்படின்னா, வாட்டர் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அட்லீஸ்ட் 10 to 18%, about 10% வாட்டர் ரெடியூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சம்டைம்ஸ் ஸ்ட்ரென்த் மேலே கொண்டு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் த ஸ்லம்ப் தான் நம்மளுக்கு அது காங்கிரீட் டெஸ்ட் பண்ணும்போது ஹைட் லெவலில் ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்லம்ப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரென்த்தும் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த இதில் சூப்பர் பிளாஸ்டிசைசர்லாம் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் அதை பற்றி பேசலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இது புரிஞ்சிடுச்சுன்னா, பிளாஸ்டிசைசர் மெயின் ரோலே வந்து என்ட்ராப்டு வாட்டரை வெளியில் எடுத்து லூப்ரிகண்ட்டாக அதை ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக சம் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் பிளாஸ்டிசைசர் இன்னும் வந்து அட்வான்ஸ் லெவல், அதாவது அப் டு 10% வரும். 20 to 40% வரைக்கும் நம்ம வாட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு சல்ஃபோனேட்டு மெலமைன் ஃபார்மால்டிஹைட், நாப்தலைன் சல்ஃபோனேட் ஃபார்மால்டிஹைட் கண்டென்ஸ் அண்ட் மாடிஃபைட் லிக்னோசல்ஃபேட், இந்த நேம்லாம் படிக்கணும். நம்ம கொடுப்பாங்க, லெஃப்ட் நோட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பேர்லாம் அதுக்கும் ஷார்ட்கட் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன ஆகும் சார் அப்படின்னு பார்த்தோன்னா, இது மேஜராக வந்து என்னென்னா C3யோட வாட்டர் ரெடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா? சீக்கிரமாக ரிட்டார்ட் த செட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ. இது வந்து C3Aன்னு சொல்கிறோம், அதான் சீக்கிரம் செட் ஆகிற காரணமாக இருப்பான். அவனோட ஆக்டிவிட்டியை கொஞ்சம் மட்டுப்படுத்த யூஸ் பண்ணோம். ஃபைனர் சிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் செட் ஆகும். ஸோ அதுக்கு அதிக டோஸ் தேவை. இதெல்லாம் பேசிக்கான அந்த லாஜிக் வச்சு எழுதுறது. ஸோ இது வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுது. லோவர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் வி ஹேவ் டு ப்ரொடியூஸ் அ ஹையர் கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஒன்று. தென் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுது. வாட்டரை வந்து கிரேட் எக்ஸ்டெண்டுக்கு நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணிக்குது அப் டு 20 to 40%. தட்ஸ் இட். தென் நெக்ஸ்ட் வந்து ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது ஃபுல்லாகவே அசஸ் ரீசனிங்காக தான் கேட்குறாங்க. இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நிறையா வருது. இதில் யூஸ் பண்ணுறது வின்சோல் ரெசின், நேச்சுரல் ரெசின்ஸ், சம் அலுமினியம் பவுடர், சம் வெஜிடபிள் ஃபேட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா, இது வந்து சின்ன சின்ன மைனூட்டான ஏர் பபிள்ஸ்லாம் காங்கிரீட்டுக்குள்ளே உருவாகும். அதனால் 2 கடையில் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகள் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஒர்க்கபிலிட்டி. ஆனால் அதில் பிரச்சனை என்ன சார் அப்படின்னா, க்ரீப் ஆஃப் காங்கிரீட் ரெடியூஸ் ஆகும்.
நல்லா க்ரீப் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம், அது ஈஸியாக நடக்கும். ப்ளஸ் இதில் சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த பபிள்ஸோட குவாலிட்டி வந்து நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா ஈவன் 1% இருந்துச்சுனாவே ஸ்ட்ரென்த் வந்து 5% ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த பபிள் வந்து கண்ட்ரோல்டு வேலை நம்ம பண்ணணும். அது ஒரு இது இருக்குது, கவனமாக பண்ண வேண்டியிருக்கு. ப்ளஸ் இது பண்ணும்போது ஷியர் ஸ்ட்ரென்த் இதுக்கெல்லாம் ரெடியூஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. பட் மெயினாக வந்து ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, க்ரீப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. க்ரீப் வந்து நல்லது கிடையாது, நம்மளுக்கு டிஃபர்மேஷனுக்கு அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து இம்ப்ரூவ்டு ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் ஃப்ரீசிங் தாவிங், டியூரபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் அது நல்லது இந்த மெட்டீரியல். ஃப்ரீசிங் தாவிங் அந்த மாதிரி கண்டிஷன், ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருக்குது, உள்ளுக்கு வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது, அதனால் அது ஃப்ரீசிங் அண்ட் தாவிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஒர்க்கபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளீடிங் செக்ரிகேஷன் படிப்போம் பின்னாடி. காங்கிரீட்டு அதில் இருக்க இன்க்ரீடியன்ட் தனித்தனியாக ஓடாமல் இருக்கிறதுக்கு, தனித்தனியாக செப்பரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. லைட்டன்சஸ் பின்னாடி படிப்போம். ப்ளீடிங், லைட்டன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே அது ஒரு கேட்டகரியில் வர்றது. லைட்டன்ஸ்னால் அந்த சிமெண்ட் பேஸ்ட் மட்டும் அப்படியே தனியாக வர்றது, மேலாப்பில் படிகிறது லைட்டன்ஸு, அதுகளுக்கெல்லாம் நடக்காமல் இது பார்த்துக்குது. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இது அட்வான்டேஜாக தான் இருக்கும் நிறையாவே. அடுத்தது ஆல்கலி அக்ரிகேட் ரியாக்ஷனும் குறைக்கும் பார்த்துருப்போம். பட் இதோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. யூனிட் வெயிட் வந்து என்ன பபிள்ஸ் ஆகாமல் வெயிட் கம்மியாகுது. அப்படி அப்படின்னா யங் ஸ்மால்லஸ் ஆஃப் த காங்கிரீட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பேசிக்கானது. இந்த நெக்ஸ்ட் வந்து அக்சலரேட், இந்த வாரத்தில் அக்சலரேட் பண்ணுது. எதாவது சார் அக்சலரேட் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் அக்சலரேட் பண்ணுது. கெமிக்கல் ரியாக்ஷன் அக்சலரேட் பண்ணால் என்னது, நம்மளுக்கு வந்து செட்டிங் டைமு வேகப்படுத்துது. ஸோ இதுக்கு மேஜராக கால்சியம் குளோரைட் முன்னாடியே பார்த்துருக்கோம். குயிக் ரேபிட் சிமெண்ட், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்லாம் படித்தோம்னா அந்த இதில் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து லெஸ் தென் 2% யூஸ் பண்ணோம். கொஞ்சம் கேட்பாங்க, லெஸ் தென் 2% இருந்தால் இப்போ செட்டிங்லேயே 1/3 யூஸ் ஆகும். குயிக் செட்டிங் சிமெண்ட்லாம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதில் ஆல்மோஸ்ட் நார்மலான சிமெண்ட்னா 30 மினிட்ஸ் இருக்கும் செட்டிங் டைம், இனிஷியல் செட்டிங் டைம். ஆனால் இதோட இதெல்லாம் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துடும். ஸோ 1/3 அப்படியே 1/3 ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து வெரி கோல்டு வெதர் கண்டிஷனில் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு சீக்கிரமாக செட் ஆகணும்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணுறாங்க. லெஸ் தென் 4 டிகிரி செல்சியஸ் வந்து கோல்டு வெதர்னுவாங்க. ஹாட் வெதர் அப்படின்னா மோர் தென் 40 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர் இது மாதிரி இடத்துல, ஊட்டி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல காங்கிரீட் பண்ணுறோம்னா லெஸ் தென் 4 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடம் அது கோல்டு வெதர். ரொம்ப ஹீட்டான இருக்கிற ஏரியா, சப்போஸ் ஆந்திர பிரதேஷ் மைட்ஸ் ரொம்ப ஹீட் இருக்க ஏரியாவை சொல்கிறோம் அப்படின்னா மோர் தென் 40 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்கும்போது அது ஹாட் வெதர் காங்கிரீட்டிங். ஸோ இங்கே வந்து நம்ம கோல்டு வெதர் காங்கிரீட்டில் அந்த ரியாக்ஷன் வேகப்படுத்தணும், அக்சலரேட்டர் தேவை. ஓகேங்களா? ஸோ இது கால்சியம் பேஸில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் யாவற்றும் கால்சியம் குளோரைட் பேஸஸ்ஸு. ஸோ இது வந்து இது குளோரைடு இருக்குனாவே அப்புறம் நம்மளுக்கு வந்து பாரை வந்து கரோட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் ஸ்டோரிங் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மாஸ் காங்கிரீட்டிங் மோஸ்ட்டாக. அதுக்கடுத்து ரிட்டார்டர்னால் தாமதப்படுத்துறது, ஸ்லோ பண்ணணும். அது என்ன சார் அப்படின்னா, அதுக்கு மேஜர் நமக்கு தெரியும் கால்சியம், ஜிப்சம், கால்சியம் சல்ஃபேட், ஜிப்சம், ஸ்டார்ச், சுகர், டார்டாரிக் ஆசிட்னா டீயில் இருக்கிறது ஆசிட், ஹைட்ராக்சிலேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட், இதெல்லாம் வந்து நேம் படிச்சுக்கணும் கண்டிப்பாக. இதுலேயும் கால்சியம் குளோரைட் நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த கால்சியம் குளோரைடு லெஸ் தென் 2%க்குள்ளே யூஸ் பண்ணால் அது அக்சலரேட்டர் ஆக்ட் ஆகும். அதுவே அந்த டோஸ் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா மோர் தென் 2% இருந்தால் அது ரிட்டார்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ். இப்போ இது வந்து ரிட்டார்டர் பண்ணும்போது ஸ்லோவாக தான் செட் ஆக போகுது. ஸோ அது வந்து பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் வந்து ஷ்ரிங்க் ஆகும்போது அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரியும். ஓகே, அப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட். வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. மாய்ஸ்சர் பெனட்ரேட்டிங், ரிட்டார்ட் த மாய்ஸ்சர் பெனட்ரேஷன் இன்டு த ட்ரை காங்கிரீட் அதுகளுக்குள்ள. ஸோ நார்மலாக வாட்டர் டேங்க் இதுகள்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுகளில் இதில் என்ன பொட்டாஷ் சோப்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், சோப் ஆஃப் கால்சியம் அண்ட் அலுமினியம் ஸ்டீரியேட், அது பியூட்டல் ஸ்டீரியேட், இது மாதிரி சம்திங் பேர் இருக்குது. இது பெர்மியபிலிட்டி ரெடியூஸ் பண்ணுது, தண்ணி ஊற்றி வரதை ரெடியூஸ் பண்ணுது. வாட்டர் ப்ரூஃபர். ப்ளீடிங் ஏஜென்ட், ப்ளீடிங்னு காங்கிரீட் இன்க்ரீடியன்ட் செப்பரேட் ஆகிறது, அதை வந்து தடுக்க யூஸ் ஆகுது. பேராஃபின் வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரிவென்ட் ப்ளீடிங். ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட்டும் யூஸ் ஆகுது, ஏர் என்ட்ரைன்மெண்ட்டும் யூஸ் ஆகுது. பாண்டிங் ஏஜென்ட், இப்போ ஒரு நாள் காங்கிரீட் போட்டுப்போம், அடுத்த நாள் இப்போ பழைய காங்கிரீட் இன்னும் புது காங்கிரீட் போனால் ஒட்டணும் இல்லை, செட் ஆகணும் இல்லை, பாண்டிங் ஆகணும் இல்லை, அந்த இடத்துல யூஸ் ஆகிறது பாண்டிங் அட்மிச்சர்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது கெமிக்கல் அட்மிச்சர்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா மினரல் அட்மிச்சர்ஸ். மினரல் அட்மிச்சர்ஸ் மோஸ்ட்டாக வந்து சிமெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ அதில் பார்த்தா நம்மளுக்கு
ஃப்ளை ஆஷ் அந்த கோட் நல்லா படிச்சுக்கணும். 3812 ஓகே. இந்த நிறைய கோட் இருக்கும். இந்த ஃப்ளை ஆஷ் படிச்சுக்கணும். 3812 ஃப்ளை ஆஷ், சிலிக்கா ஃபியூம், மெட்டாகயோலின். ஃப்ளை ஆஷ் அப்படின்றது எதுனா தெர்மல் பவர் பிளான்ட் வந்து நமக்கு கிடைக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட். சிலிக்கா ஃபியூம் அப்படின்னா சிலிக்கான் ப்ரொடியூசிங் எலக்ட்ரானிக் ஃபர்னஸ்லேருந்து சிலிக்கா ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கிது நம்மளுக்கு. மெட்டாகயோலின் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிளேலேருந்து கயோலனைட் கிளேன்னு சொல்கிறோம், அதுலேருந்து அதை ஹீட் பண்ணி எடுக்கும்போது 650 850 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இது மெட்டாகயோலின் அப்படின்றது. ரைஸ் ஆஸ்க் அப்படின்னா ரைஸோட ஹஸ்க்லேருந்து கிடைக்கிறது, அந்த உம்மியிலேருந்து கிடைக்கிறது. கிரவுண்டு கிரானுலேட்டர், கிரவுண்டுனா மிக்சிங் அர்த்தம். கிரானுலேட்டட் ஃபைனராக இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ். பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஸ்லாக் ஃபர்னரில் இருக்கக்கூடிய ஸ்லாகில் இருந்து அயன் ப்ரொடியூசிங் பிளாஸ்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபைன் பார்ட்டிகிள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஆப்வியஸாக அயன் கண்டென்ட்லாம் ஸ்பெசிஃபிக் அதிகமாக இருக்குது. ஓகே சரி, இதில் நம்ம ஃப்ளை ஆஷ் ரொம்ப அடிக்கடி கேள்விப்படுவோம், அதை பற்றி கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கால்கேரியஸ் ஃப்ளை ஆஷ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சிலிசியஸ். கால்கேரியஸ்னா ஷீ ஃப்ளை ஆஷ். அதிலே தெரியும் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கால்சியம் இருந்தால் உனக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்? ரெண்டுமே இருக்கும். பொசோனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். லெஸ் தென் 10% இருக்கும் CaO, லெஸ் தென் 10%. இன்னொன்று வந்து சிலிசியஸ் ஃப்ளை ஆஷ்னு எடுத்துகிட்டோம்னா CaO மோர் தென் லெஸ் தென் 10%. இது ஃப்ளை ஆஷ், சிலிசியஸ் ஃப்ளை ஆஷ் சிலிக்கா கண்டென்ட் தான் இருக்கும், கால்சியம் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். CaO லெஸ் தென் 10%. இப்படிதாங்க நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த சிலிக்கா கண்டென்ட்டை போய் வைக்கும்போதும் நம்ம படிச்சிட பொசோனிக் ஆக்டிவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால இது வந்து ஒன்லி பொசோனிக் ஆக்டிவிட்டி மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நம்மளுக்கு அது சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அதனால் நம்ம போய் நம்ம சிமெண்ட்டில் அடிட்டிவாக தான் யூஸ் பண்ண முடியும் சிலிசியஸ் ஃப்ளை ஆஷ், ஓகேங்களா. பட் ஆனால் கால்கேரியஸ் ஃப்ளை ஆஷ்க்கு ஆல்ரெடி கொஞ்சம் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. முன்னாடி பார்த்துருப்போம் ஃப்ளை ஆஷ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு. அப்படி இல்லை, கால்கேரியஸுக்கு இருக்குது, ரெண்டு பொசோனிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் சிலிசியஸ்க்கு ஒன்லி பொசோனிக் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது. தென் குவான்டிட்டி வைஸ் சிலிக்கா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். சிலிக்கா கண்டென்ட் தான் நம்மளுக்கு இந்த அடிட்டிவாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதனால் 20 to 60% இதில் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். இதில் சிலிக்கா ஃபியூமில் 85, ரைசஸ் இல்லை 90% மற்ற இது. ஸோ சிலிக்கா ஃபியூமில் அது கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ரைசஸ்க்கு ஓகே, அது கொஞ்சம் வேரி ஆகும் அந்த குவாலிட்டி பொறுத்து. பட் சிலிக்கா ஃபியூமில் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹையர் கிரேட் வேணும். சிலிக்கா தான் ஸ்ட்ரென்த்து கொடுக்குன்னு படிச்சிருக்கோம். ஸோ என்ன M80 M90 வேணும்னா கண்டிப்பாக எது தான் வேணும்? சிலிக்கா ஃபியூம் தான் வேணும். பட் ஃப்ளை ஆஷ்லாம் நான் போட்டோன்னா M40 M50 தான் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து சிலிக்கா கண்டென்ட் ரொம்ப கம்மி, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நம்ம அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண நம்ம அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் அது ஃபேமஸாக தெரியுது. எவ்வளோ பர்சன்டேஜ் காங்கிரீட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்து சொன்னாங்கன்னா, பிளண்டட் வித் சிமெண்ட்டோட பிளண்ட் பண்ணோன்னா 15 to 25% படிச்சுக்கணும் கண்டிப்பாக. 15 to 25% ஃப்ளை ஆஷோட குவான்டிட்டி எவ்வளோ ஆட் பண்ணால் 15 to 25%. அப்புறம் வந்து சில இதில் வந்து சிமெண்ட்டில் டேரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணுவாங்க. சிமெண்ட்டோட மேனுஃபேக்சர் பண்ணும்போதே இருக்கும், அப்புறம் தனியாகவே நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வேஸ்ட் அந்த ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. அப்புறம் இது வந்து சிலிக்கா ஃபியூம் 5 to 10%, இது 8 to 10%. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. மெட்டாகயோலின் அரௌண்ட் 20%, 25 to 70%. இந்த ரெண்டு இதுவுமே நல்லா பார்த்துக்குங்க. எவ்வளோ குவான்டிட்டி என்ன அப்படின்றது நம்ம கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் ரைட் நோட்ஸில், இதை பார்த்துக்கணும். இது முக்கியம், அதை அடிக்கடி பேசிக்கலாம், அதுக்கு நான் பார்த்துக்கலாம். ஃபைனஸ் சொல்லும்போது ரொம்ப ஃபைனராக இருக்கிறது ஃபைனஸ் மற்றெல்லாம் படிக்க முடியாது. ஓகே, இது ஃப்ளேயர்ஸோட மட்டும் பார்த்துங்க. 200 m²/kg. நம்ம நார்மலாக சிமெண்ட்டுலாம் 225 தானே படிச்சிருக்கோம். இது அதை விட ஃப்ளேயர்ஸ் நம்ம நார்மல் ஓபிசியோட ஃபைனராக இருக்கும். ஓபிசியோட ஃபைனர். அதனால் இருந்துச்சு நார்மல் சிமெண்ட்டுக்கு வந்து நம்ம 225 m²/kg, இது அதை விட ரொம்ப ஃபைனர். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து மற்றதெல்லாம் ஓகே. அப்புறம் அட்வான்டேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது என்ன, அது ஒர்க்கபிலிட்டி ஒரு ஃபைனராக இருக்குது, ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் பண்ணும். அக்ரிகேட் ஏஆர் ப்ளீடிங் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் அக்ரிகேட் அல்கலை ரியாக்ஷன்ஸ் நடக்காது. ப்ளீடிங் அண்ட் செக்ரிகேஷன் ரெடியூஸ் பண்ணுது. பிரச்சனை என்னன்னா க்ரீப் அண்ட் ஷ்ரிங்கேஜ் அதிகமாக நடக்கும். ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் ஒன்லி ஃப்ளேயர்ஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் க்ரீப் அண்ட் ஷ்ரிங்கேஜ். ஏஐ கொஸ்டின் க்ரீப்பு ஷ்ரிங்கேஜ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபைனலாக இருக்கும். ஃபைனல் மட்டும் ரொம்பவே ஷ்ரிங்க் ஆகும், நல்லா க்ரீப் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பபுள்ஸ் இருந்தாலுமே நம்ம க்ரீப் ஆகும்னு படிச்சோம். அது மாதிரி சிலிக்கா ஃபியூம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் சிலிக்கா ஃபியூம் மேஜர் ஹையர் கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை நல்லா அப்ரேஷன் அண்ட் எரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்ரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்ரேஷன் அண்ட் எரோஷன் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. தென் அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃப்ளக்சுவல் ஸ்ட்ரென்த்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப் டு 15%. ஏன்னா ஹையர் கிரேட்ன்றப்போ எக்ஸ்பான்சிவ் ஆஃப் காங்கிரீட்டு கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை பொறுத்தா இருக்குது. ஸோ அதனால் ஈஸியெல்லாம் அதிகமாகிடும். அப்புறம் வந்து மெட்டாகயோலினாவே கிளே மெட்டீரியல் இதே தான்.
ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ரெடியூஸ் பெர்மிபிலிட்டி, கிளே கண்டனால பெர்மிபிலிட்டி குறைக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றதெல்லாம் ஓகே. ரைசஸ்க்கு சொல்லும்போது அட்டாக், சல்ஃபர் அட்டாக்லாம் குளோரைடு அண்டு சல்ஃபர் அட்டாக்கை நல்லா ரெசிஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு போதும். அப்புறம் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்லாக் சிமெண்ட் முன்னாடி அங்கேயும் பார்த்துருப்போம், மரைன் ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுன்னு பார்த்துருப்போம். அங்கேயும் எழுதி டைப் ஆஃப் சிமெண்ட்டில். ஸோ இது மரைன் காங்கிரீட்டில் மேஜராக யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இட் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. இதெல்லாம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணோம்னா மெயின்ஸ்மாக எழுதுறதுக்கு மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தேவை. சிம்பிளி தெரிஞ்சுக்கிறது இது போதும். ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம வந்து இந்த இதில் கெமிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட் பண்ணால் கெமிக்கல் கொஞ்சம் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். மினரல் என்னென்னு பார்த்துருக்கோம். கெமிக்கல்னால் அது 2 தான். பிளாஸ்டிக், சூப்பர் பிளாஸ்டிசைசர், ரிட்டர்ன் என்ன, ஆக்சலரேட்டர்னு என்ன, இதில் ஃப்ளை ஆஷ் நிறைய பார்த்த மாதிரி இருக்கும். இது மட்டும் தான். இதில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு அதிகம்.